ஹாய் மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். நம்ம இப்போ காரை வந்து வேறு செட்டில் விட்ருக்கோம். புது செட்டுக்கு மாற்றியாச்சு. இங்கே வெளியே இப்போ கார் கிளீனிங் ஒர்க்கு நடந்து கொண்டு இருக்கிறது. தூசி டஸ்டர் நம்ம வந்து வாங்கியிருந்தோம்ல, அந்த டஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணிட்டு சும்மா நார்மலாக சிம்பிளாக க்ளீன் பண்ணிட்டு அப்படியே போகிறது தான். இப்போ வந்து இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் இப்போ மதுரை போகிறேன். இதில் வந்து இப்போ ஆகஸ்ட் 15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சை வந்து நம்ம காரில் போகிறவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, டோல்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து வருடாந்திர பாஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து 3000 ரூபா கட்டினீங்கன்னு வைங்களேன், 200 ட்ரிப்பு போய்க்கலாம். இல்லாட்டினா ஒரு வருஷம் லிமிட்டு. ஒரு வருஷத்துக்குள்ளே 200 ட்ரிப் வரைக்கும் போய்க்கலாம். 200 ட்ரிப்புக்கு மேலே போக முடியாது, மறுபடியும் உங்கள் கிட்ட சார்ஜ் பிடிப்பாங்க. ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே மறுபடியும் அது முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் மறுபடியும் ரினிவலும் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ மதுரைக்கு நம்ம டோலெல்லாம் கடந்து போகிறோம். இப்போ தான் நான் வந்து நம்ம காருக்கு அந்த பாஸை போகிறேன். அது எப்படி போடணும், என்ன ப்ரொசீஜர் எல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. சரியா? கார் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக இது வந்து இந்த ட்ராவல்ஸ்லாம் வச்சுருப்பீங்கல்ல, எல்லோ போர்டு, இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே கிடையாது. இது வந்து யாருக்குன்னா, ப்ரைவேட்டாக நம்ம ஓன் யூஸ் வெஹிக்கிள் இருக்கும்ல, அது வந்து வேனாக இருந்தாலும் சரி, ஜீப்பாக இருந்தாலும் சரி, நம்ம காராக இருந்தாலும் சரி, இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உண்டு. நம்ம ஓன் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கணும். வெளியே எந்த இதுக்கு அதுக்கு போட முடியாது. அது இல்லாமல் இந்த பாஸை வந்து நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஃபாஸ்டேக்கு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். இது எல்லாமே பேசிக் நீட்ஸ். சரியா? இப்போ வந்து எப்படிலாம் போகலான்னு நம்ம போகிற வழியில் எல்லாம் பண்ணுவோம். வாங்க, ப்ரொசீஜர்லாம் நம்ம மொபைலில் தான் போட போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ராஜ் மார்க் யாட்ரா அப்படின்ட்டு ஒரு ஆப்பு உங்களுக்கு இதில் தெளிவாக காட்டுறேன். இதற்கு பார்த்தீங்களா, இது ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதை இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. நான் மொபைல் நம்பர் கொடுத்துட்டு வரேன். மக்களே, இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி ஓடிபி கேட்கும். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்லேயே ஆனுவல் பாஸ் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. 1 பாஸ் 0 ஹெசல் வேலிட் ஃபார் 1 இயர் ஆர் 200 டோல் கிராசிங் விச் எவர் அக்யூர் ஃபஸ்ட்டு எது வருதோ அது. அப்புறமா 3000 ஒன் டைம் ஃபீ, நவ் லைவ் ஆனுவல் பாஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு கொடுப்போம். அப்புறம் ஈசிஎஸ் எவர் வேலிட் அக்ராஸ் நேஷ்னல் ஹைவே டோல் பிளாசா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஹைவேக்கு தான். நம்ம ஸ்டேட் ஹைவேயில் வந்து இந்த பாஸ் ஒர்க் ஆகாது. ஸ்டேட் ஹைவேல போயிட்டு இதை போட்டுட்டு சண்டை போட்டுட்டு நிற்காதீங்க. நேஷ்னல் ஹைவேக்கு மட்டும்தான் இந்த பாஸ் ஒர்க் ஆகும். ஸ்டேட் ஹைவே டோலில் ஒர்க் ஆகாது. சரியா? அப்புறம் மற்றபடி வேறு ஹிடன் சார்ஜஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. எலிஜிபிலிட்டி நான் சொல்லியிருந்தது தான். நான் கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒன்லி, காரு, ஜீப்பு, வேனு இதெல்லாம் இருக்குது. அப்புறமா ஆக்டிவ் ஃபாஸ்ட், முக்கியமாக உங்கள் ஃபாஸ்டாக் வந்து பிளாக் லிஸ்டடு, அப்புறம் ஹாட் லிஸ்ட்டு, அண்டர் நோட்டீஸு, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. தெளிவாக நீட்டாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவும் இருக்கணும். இது ஒர்க் ஆகும், போட முடியும். சரியா? அப்புறம் வந்து எலிஜிபிள் டோல் பிளாஸா, ஆர்டர் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. புக்கிங் இஸ் ஓப்பன். நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம். வாங்க. நம்மளோட விஆர்என் நம்பரு, ஃபாஸ்டாக்கு, பேலன்ஸு இது எல்லாம் கேட்குது டீட்டெயில். அதையும் கொடுத்துட்டு நம்மளோட இப்போ கார் நம்பரை வந்து கார் நம்பர் தான் கேட்குது. இதில் பாருங்கள், நம்மளோட வண்டி நம்பர் என்னன்னு கேட்குது. வண்டி நம்பர் கொடுத்துப்போம். மக்களே, நம்மளோட வெஹிக்கிள் நம்பரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே நம்மளோட ஃபாஸ்டாக் டீட்டெயிலாம் அதில் வந்துடுது. நான் ஸ்டேட் பேங்கில் இருக்குது என்னோடய ஃபாஸ்டாக்கு. அது டீட்டெயிலு, ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது எல்லாமே போட்டுரும். டபுள் செக் பண்ணிக்க சொல்லுது. ஓகே, வேலிடேட் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் நம்ம சேம் நம்பரு. நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்களா அந்த நம்பரா, இல்லைன்னா உங்கள் வண்டி இருக்கிறது வேறு நம்பரா அப்படின்னு அது டீட்டெயில் கேட்கும். நான் வந்து என்னோடய மெயின் நம்பர் தான், அதனால் அதையே கொடுத்துட்றேன். பர்ச்சேசிங் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட் தான் நெக்ஸ்ட்டு. டைரெக்டாக பேமெண்ட்டு கேட்டுருது. ரொம்ப சிம்பிளாக இருக்குது, பரவாயில்ல. காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக வச்சுருக்காங்க. கான்டாக்ட் டீட்டெயில் கொடுத்துக்கலாம். ஓகே, கண்டினியூ. பேமெண்ட் ஆப்ஷனு யூபிஐ கார்டு எல்லாமே வச்சுருக்காங்க. பரவாயில்ல, நம்ம யூபிஐ கொடுத்துக்கிறோமா? யூபிஐ ஐடி அடிக்கணுமா? நம்பரை வச்ச ஜிபே இதுகளில் வராதா? சரி, இருங்க. ஓப்பனிங் கூகுள் ஆப். ஓகே, நம்மளோட மொபைல் நம்பர் ஜிபே வச்சுருப்பீங்கள்ல,
அந்த மொபைல் நம்பர் இது பண்ணினாலும் போதும், அதுவே ஓகே பண்ணிடுறது. ஆன் அப்ரூவிங் ரெக்வெஸ்ட் இந்த பாருங்கள், நமக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரெக்வெஸ்ட்டுக்கு வந்துடுது ஜிபேயில். ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணி நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்குது, கொடுக்கீங்களான்னு ஃபிங்கர் பிரிண்ட் வெரிஃபை பண்ணி 3000 ரூபா பே பண்ணிடலாம். என்னோடய பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணிடு ஸ்க்ரீனில் வைக்கிறப்போ. உங்களுக்கு என்னோடய டீட்டெயிலெலாம் ஹைட்டில் தெரியும் மக்களே, ஆனால் நான் சொல்கிறது தான் சரியா. ஓகே, இப்போ வந்து பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 3000 ரூபா போட்டாச்சு. இப்போ ஆப்புக்குள்ளே கன்ஃபார்மிங் பேமெண்ட் ஆகிட்டு இருக்குது. உங்களுக்கு சைடில் ஸ்க்ரீனில் தெரியும், பார்த்துக்கோங்க சரியா. நில்லுடாடே, பஸ்ஸுக்காரன் அப்படியே நிற்காமல் ஸ்லோ பண்ணால் வந்துக்கிட்டே இருக்காப்புல. ரீடைரக்டிங் அவ்வளோதான். டவுன்லோட் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணி வச்சுப்போம். இதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கை வலிக்குதப்போ அப்படியே பிடிச்சிட்டு வரேன். ஜிம்முக்கு போடுறேன்னா இன்றைக்கி ஷோல்டர் ஒர்க்கு தான் போயிருந்துருக்கணும். அவ்வளோதான் மக்களே, பெய்ட் டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு நம்மளோட ஆனுவல் ஐடி, பாஸு, வெஹிக்கிள் நம்பரு. ஐயோ, இது மைக் கீழே கிடக்கே, கேட்குமா பேசுகிறது தெளிவாக? கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு, டோல் சார்ஜஸ் ஓகே, டன். இப்போ வந்து நம்ம இதில் கடந்து பார்க்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு காட்டிடுறேன். கடந்ததுக்கு அப்புறமா நம்ம பேலன்ஸில் இருந்து பிடிச்சிருக்காங்களா இல்லை இந்த பாஸில் இருந்து கவுண்ட் போயிருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம வெரிஃபை பண்ணிப்போம் சரியா. கண்டினியூ கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். கங்க்ராட்ஸ் சொல்லிட்டாங்க. இதில் உங்களுக்கு தெளிவாக தெரில, பட் ஸ்க்ரீனில் அங்கே சைடில் தெரியும், பார்த்துக்கோங்க சரியா. அவ்வளோதான் மக்களே, ஸ்டேட்டஸ் ஆக்டிவ். 2026 ஆகஸ்ட் 15 வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலிடேட் இருக்குது. 200 இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நீங்கள் கிராஸ் ஆகிருக்கீங்க, எத்தனை இன்னும் மிச்சம் இருக்குது அப்படின்ட்டு மேலேயே உங்களுக்கு டோல் கிராசிங் 200 லெஃப்ட்டுன்னு கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம முன்னாடியே தெரிஞ்சு மறுபடியும் பாஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். சரி மக்களே, இதுதான். இப்போ நான் வந்து உங்களுக்கு டோலை மட்டும் கடந்து காட்டுறேன், எதுலேருந்து போதுண்டு. ஒரு நிமிஷம் வாங்க, நம்மளோட இதையும் எடுத்துக்கிறேன் மக்களே. என்னோடய ஃபாஸ்டேக்கில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 2000 ரூபா வந்து ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். எப்போன்னா 10 ஜூலைக்கு நான் 2000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 640 ரூபா தான். நான் ஓட்டின கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா 1500. வெறும் 1500 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 1360 ரூபா வந்து சுவாக ஆகியிருக்கு. யோசிச்சுக்கோங்க. ஜஸ்ட்டு நம்ம கார் இப்போ தான் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட எவ்வளோ 2000 ரீசார்ஜ் பண்ணிட்டு அவங்க ஆல்ரெடி 100 ரூபா போட்டு அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட 2100 ரூபா பேலன்ஸில் இருந்து அப்போ 1460 ரூபா போயிருக்கு. 2100 ரூபா இருந்துச்சு. இப்போ இந்த இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இன்னும் பேலன்ஸு 640 ரூபா தான் இருக்குது. இப்போ இந்த டோலு இது நமக்கு எவ்வளோ சேவ் ஆகுதுன்னு தெரியுதா இந்த பாஸு நம்ம போடுறதுனால. பரவாயில்ல, பார்ப்போம் இது எப்படி ஒர்க் ஆகுது. எவ்வளோ இப்போதைக்கு எவ்வளோ கணக்கு வருதுன்னா 3000ன்னு வச்சுக்கோங்களேன். 200 டோலா கிட்டத்தட்ட ஒரு டோல் நம்ம கிராஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதிலலாம் 100 ரூபா 130 ரூபா இந்த மாதிரி வரும். இப்போ இந்த பாஸ் போட்டனால எல்லா டோலுமே 15 ரூபா தான். ஒரு டோலை நம்ம கிராஸ் பண்ணுறோன்னா நம்ம கொடுக்குற காசு வந்து 15 ரூபான்ற கணக்கு தான் வரும். அது வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. மறக்காமல் வந்து கார் வச்சுருக்க எல்லோரும் ஹைவேல அப்பப்போ போகிறீங்கன்னா, நம்ம பெருசாக கூட போகல, திருச்சி ஒரு டைம், மதுரை, அவ்வளோதான். இதுக்கே வந்து சுவாகா முடிஞ்சு போச்சு. சரி, இது 640 ரூபாயா? இந்த டோலை கடந்ததுக்கு அப்புறமா எவ்வளோ இருக்குன்னு மறுபடியும் பார்க்கலாம். கரெக்டாக வந்து நம்ம டோல்கிட்ட கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதில் இருந்து பிடிக்காங்களா இல்லை என்ன மாதிரின்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தூத்துக்குடி டோல் இது. ரைட்டா, நம்ம காரை போட்டு ஓகே போகலாம் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இதில் இருந்து காசு பிடிச்சிருக்காங்களா அப்படின்னு தான் பார்க்கணும். கொஞ்சம் செக் பண்ணிடுவோம். ஆனால் இது உடனே பிடிப்பாங்களா இல்லை டைம் ஆகுமா அப்டேட்டு? இதில் மெசேஜ் ஒரு சில டைம் கொஞ்சம் லேட்டாக வரும். ஆனால் உள்ள சரி, நான் உள்ளே போய் காட்டுறேன். இருங்க. கரெக்டாக 12 மணிக்கு டோலை கிராஸ் பண்ணியிருக்கோமா? SBI மெசேஜ் வந்திருக்க. ஆனுவல் ஹேஸ் பீன் இஷ்யூட். ஓ,
இப்பதான் நம்ம ஃபாஸ்டேக் இதாயிருக்கு அப்படின்னே மெசேஜ் வருது. நம்ம ஃபாஸ்டேக் ஓகே ஆயிருக்கு, அந்த மெசேஜே இப்பதான் வருது. இதுல எதுல இருந்து பிடிச்சாங்கன்னு தெரியலையே. இல்ல 640 அப்படியே இருக்கு. இப்ப அதுல போய் பார்ப்போம். இல்ல அதுல ஆக்டிவ்னு வந்துட்டு, ஆனா அந்த மெசேஜ் இப்பதான் இது பண்ணி விட்டுருக்கேன். அங்க ஆக்டிவ் ஸ்டேட்டஸ் காட்டிட்டு அந்த ஆப்ல. அது என்ன ஆப்னா ராஜ் யாத்ரா. இந்த ஆப்ல வந்து உங்களுக்கு காட்டிட்டு இப்ப நம்மளோட பாஸ்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் 200 லெஃப்ட் இருக்கு. இன்னும் ராஜ் ஆக்டிவ் தான் இருக்கு, 200 லெஃப்ட் இருக்கு. ரெண்டுமே அதுலதான் இருக்குண்ணா. ரெண்டும் இருக்குது. சரி, கொஞ்ச நேரத்துல எது அப்டேட் ஆகுதோ அதை அப்டேட் பண்றேன். சரியா மக்களே? இது 200 லெஃப்ட்லயே இருக்கு. அதுலயும் அமௌண்ட் பிடிக்கல, என்ன கதைன்னு தெரியல. எங்க இருந்து எங்க ஆப் வச்சிருக்காங்கன்னு பாப்போம். கரெக்டா இங்க வர்றதுக்கு முன்னாடிதான் இது பண்ணிட்டு வந்தோம். மறுபடியும் எஸ்பிஐ ஃபாஸ்டாக் 640 இதுவும் பிடிக்கல, அப்படியே தான் இருக்கு. சரி, ரைட்டு பார்க்கலாம் மக்களே. இன்னும் அப்டேட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். 2 ஆப்லேயுமே எதுலேயும் அதுலேயும் 200 டோல் லெஃப்ட்டுன்னு தான் இருக்குது. இதில் இருந்து அமௌண்ட்டும் பிடிக்கல, இன்னும் எந்த அப்டேட்டும் ஆகலை. அதனால் என்னன்னு தெரில. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா வேறு அப்டேட் போயிட்டுருக்கு. அது என்ன அப்டேட்டுன்னு காட்டுறேன். நம்ம சிஸ்டம் அப்டேட் ஆகிட்டுருக்கு. இது ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. இந்த பார்த்தீங்களா, இப்போ தான் டவுன்லோட் ஆகிட்டு இருந்துருக்கு. இப்போ தான் அப்டேட் காட்டுது, அப்டேட் ஆகுது. சரி மக்களே, காரு இவ்வளோ நேரம் சாங் கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அப்டேட் ஆகுது. அதனால் கொஞ்சம் நேரம் ஒரு ஸ்டாப்பை போட்டுட்டு ஏதாவது டீ அடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மதுரையை கண்டினியூ பண்ணுறோம். நீங்களும் இதே ப்ரொசீஜர் தான். ஆனால் நம்ம இதிலேருந்து அமௌண்ட் பிடிக்கல, அவ்வளோதான். சக்ஸஸ் ஆகிட்டு எனக்கு மெசேஜும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டோலை வந்து மறக்காமல் ஹைவேல போகிறீங்கன்னா, கிட்டத்தட்ட நான் திருச்சி ஒரு டைம் மதுரைக்கு ஒரு டைம் போனதுக்கே 1500 சொல்லி முடிஞ்சு. இந்த இப்போ மதுரைக்கு போகிறேன், இன்னொரு டைம் திருச்சி போனேன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். 3000 க்ளோஸ் ஆகிருந்திருக்கும். இப்போ நம்ம இது போட்டனால நிறைய டைம் போயிட்டு வந்துக்கலாம். அந்த கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் 200 அவ்வளோவா கிராஸ் பண்ண மாட்டோம் நமக்கு தெரிஞ்சு. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகுது. சரி, அது பாட்டு ஆகட்டும். நம்ம ஏதாவது ஸ்பாட்டை போட்டு போயிட்டு வரோம். சரி, ரைட்டு. நம்ம அப்படியே இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம டிவிகே தலைவரோட மாநாடு இது நடக்கிறது இங்கே போகிற வழியில் தான் இருக்குது. முடிஞ்சால் அதை காட்டுறேன். சரியா, வாங்க. நானுமே பார்க்கணுன்னு ஆர்வமாக இருக்கேன். இது வரைக்கும் நிறைய மாநாடுக்கு போனலை. இப்போ இது ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அந்த இடத்த முடிஞ்சால் போய் பார்ப்போம், காட்டுறேன். பொறுமையா தானே பண்ணேன். ரொம்ப போர்ஸ் கொடுக்கல, ஒன்னும் சொல்லலை. இதுவும் பார்த்து பாயசம் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இந்த பாயசம் போட்டாங்க. வேறு பாயசம் போட்டா இல்லை, பெரிய அப்பளம். அது என்ன குழம்பு ஊற்றலாம்? மட்டன் குழம்பா? குழம்பு மட்டும் தான் பீஸ் இருக்கு. இருந்தாலும் ஒரு பீஸ் அதுக்கு தெரிச்சு ஓடுது. எங்க ஓடுற நீ? நல்லா இருக்கு. நிறைய பழத்தை டிஷா போட்டுப்பாங்க போல. அடுத்து பிஸ்டிக் என்ன குழம்பு சாப்பிட்டு பார்ப்போம். பிரியாணி
நல்லா இருக்கா? ஒன் சைடு 4 ஒன் சைடு பிரியாணி பார்க்கவே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. மட்டன் பிரியாணி நல்லா கறி லெக் பீஸ் மட்டும் இருக்கு. மட்டன் பிரியாணி நல்லா இருக்கு. லெக் பீஸ் தனியாக இருக்கு. சிக்கன் அந்த இதில் உள்ள லெக் பீஸ் வந்து இங்கே உள்ள வச்சு சர்மங்களே இங்கேருந்து போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம். இது வந்து மட்டன் சுக்கா வந்து ஃப்ரை பண்ண சொல்லியாச்சு. லைட்டாக கடுக்கடுக்குன்னு இருக்கு. திண்டு ரப்பரியா வருதா இருக்காது, அப்படி ரப்பரியா தான் இருக்கிறது. லைட்டாக கொஞ்சம் கிளுக்குன்னு தான் இருந்த ரெண்டு பேரும் நைஸாக இருக்கு. இந்த பீஸ் கொஞ்சம் நைஸாக ஏதோ கொழுப்பு பீஸ் அந்த இதுகள் வந்து அப்புறம் கூட்டு ரெண்டும் நல்லா இருக்கும். இந்த பிரியாணி ட்ரை பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸும் ட்ரை பண்ணலாம். நல்லா மக்களே, டிவிகே மாநாடு நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா அந்த சைடு நடக்குது. நான் இப்போ போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வருவேன்ல, அப்போ அந்த சைடு காட்டுறேன் சரியா. இப்போ நமக்கு ஒரு ஷூட்டுக்கு போயிட்டு இருக்கோம், அதனால அங்கே டைம் ஆயிட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு வர்றப்போ ரிட்டர்ன் காட்டுறேன். நல்லா பெருசா இருக்கு, பிரம்மாண்டம் வச்சு. என்னைக்கு நடக்க போகுது? 21 நினைக்கிறேன். 21 வரிசையா கொடிதான். தமிழங்கோடி பறக்குது, தலைவங்கோடி பறக்குது, கொடிதான். மக்களே, இப்போ 2வது டோலை கடக்க போகிறோம். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். எதுல இருந்து பிடிக்காங்கன்னு இதுலயே கன்ஃபார்ம் ஆகுதா, மெசேஜ் வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி ரைட்டு, இப்போ கொஞ்ச நேரத்தில் நான் காரை இறங்கிட்டு எதில் பிடிச்சிருக்காங்கன்னு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன், அப்டேட் பண்ணுறேன் பிடிச்சிருக்காங்களா இல்லையா. மக்களே, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஈவெண்ட்டெல்லாம் முடிச்சுட்டு இப்போ தான் திருப்பி போகிறோம். ஒரு சங்கச்சாவடியை நாங்கள் கடக்கிறோம் பாருங்கள். என்ன கபிஷே, சங்கச்சாவடி தானே? என்னலே சங்கச்சாவடி அப்படின்னு நினைக்காதீங்க, சொல்கிறேன் கதையை இருங்க. சங்கச்சாவடி ஸ்டோரியை சொல்கிறேன். என்ன இது வந்து நம்ம தமிழ்நாடு, இதுக்கு வந்து நம்ம இதில் இருந்து முடிப்பாங்க. நிறைய இது நம்ம டோல்கேட்டுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஃபைனலாக அப்டேட் ஆகிட்டு சங்கச்சாவடி கதைக்கு வரேன். ஸ்டார்டிங் வந்துட்டு இருந்துச்சு, நம்ம தலைவர் பின்னாடி இருந்துட்டு சங்கச்சாவடி சங்கச்சாவடியா அது சங்கச்சாவடி அப்படின்னு பண்ணு ஓடிட்டு இருந்துச்சு. இருங்க, ஃபோனில் இது எடுத்துக்கிறேன், ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறேன். மக்களே, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை காட்டிடுறேன். ராஜ் மர்கயாட்ரா அந்த ஆப்பில் வந்து ஆனுவல் பாஸ்க்குள்ளே போனோம்னா ஒரு டோல் கடந்த மாதிரி காட்டுது, இன்னும் 199 லெஃப்ட்டுன்னு காட்டுது. ஆனால் நம்ம தூத்துக்குடி டோலை இது கணக்கு காட்டலை. தூத்துக்குடி டோலை கணக்கு காட்டுதுன்னு நினைக்கிறேன். இன்னொரு டோல் ஒன்று எக்ஸம்ஷன் போட்டுச்சு பார்த்தீங்களா, அது கணக்கில் எடுக்கலைன்னு நினைக்கிறேன். இப்போ 199 காட்டுது. அப்புறம் வந்து நம்ம ஜிபே இது இருக்குதுல்ல, ஃபாஸ்டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா பிடிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம அப்போ வந்து இங்கே டோலை கடந்து போனோம்ல, அதுக்கு வந்து 20 ரூபா. இப்போ இங்கே ரிட்டன் வந்திருக்கோம்ல, இதுக்கு இன்னொரு 20 ரூபா பிடிச்சிருந்துருக்கணும். இருங்க, இப்போ அதையும் காட்டுறேன். இந்த 620 இருக்கா, இது பழையது. இப்போ ரிஃப்ரெஷ் கொடுத்து பார்ப்போம். 615 5 ரூபா பிடிச்சிருக்கா. ரிட்டர்ன் இன்றைக்கே வந்தனால 5 ரூபாயா இருக்குமோ, கம்மியாக இருக்கும். உடனே நம்ம போயிட்டு இப்படியே ரிட்டர்ன் வந்துட்டோம்ல, அதனால் இப்போ 5 ரூபா மட்டும் பிடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. நம்ம தமிழ்நாடு இதுகளில் வந்து கம்மியாக தான் இருக்கும் மேக்ஸிமம். நேஷ்னல் ஹைவேலாம் கூட இருக்கும். நம்ம 24 மணி நேரத்துக்குள்ளே ரிட்டர்ன் வந்தனால இப்போ 5 ரூபா மட்டும் பிடிச்சிருக்காங்க.
இது வந்து ஸ்டேட் நேஷ்னல் ஹைவேல மட்டும்தான் இந்த இது ஒர்க் ஆகும். நம்ம ஸ்டேட் ஹைவே டோலில் ஒர்க் ஆகாது. சரியா? ஆனால் ஸ்டேட் ஹைவே இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே போட்டுக்கோங்க. நிறைய லாங் ட்ராவல்லாம் போகிறீங்கன்னா. சரி மக்களே, டாடா பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆள போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த நியூஸ் தெரிஞ்சு பயனடையட்டும். நிறைய காசு சேவ் ஆகும். டோல்கேட்டில் தான் நம்ம கார் எடுத்து போகிறவங்களுக்கெல்லாம் தெரியும் எவ்வளோ காசு பிடுங்குவாங்கன்ட்டு. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து நல்லாவே சேவ் ஆயிரும். யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா?